வணக்கம். நீங்க ஒரு ஹோட்டல் நடத்துறீங்கன்னா, உங்களுடைய ஹோட்டல்ல கிச்சன் ஸ்டோர் இருக்கும் இல்லையா? சோ அந்த கிச்சன் ஸ்டோர்ல என்னென்ன ரா மெட்டீரியல் நீங்க மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் துவரம் பருப்பு, மைதா. சோ ஃப்ரிட்ஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சிக்கன் லெக் பீஸ், மட்டன் சோ இந்த மாரி விஷயங்கள நீங்க ஸ்டோர் பண்ணுவீங்க. என்னென்ன டேட்ல குரோசரி ஸ்டோர்ல இருந்து, சிக்கன் ஸ்டோர்ல இருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? சோ பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் இன்வார்ட் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, என்னென்ன டேட்ல யார் யாருக்கு நீங்க எடுத்து இஷ்யூ பண்றீங்க ரா மெட்டீரியல்? ஃபார் எக்ஸாம்பிள் மைதான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வட மாஸ்டருக்கு எடுத்து குடுப்பீங்க. பரோட்டா மாஸ்டருக்கு எடுத்து குடுப்பீங்க. சோ அந்த மாரி என்னென்ன டேட்ல எவ்வளவு குவான்டிட்டி இஷ்யூ பண்ணியிருக்கீங்க? சோ இதுல பர்ச்சேசஸ்ல போனீங்கன்னா, நியூ பர்ச்சேஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுடைய பர்ச்சேசஸ இதுல நீங்க மெயின்டெயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் மெட்டீரியல் குடுத்துட்டு, என்ன ப்ராடக்ட் உள்ள வருது, எவ்வளவு பீசஸ் உள்ள வருதுன்னு குடுத்துட்டு, சேவ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்றீங்க. இல்லைன்னா பார்ஷியல் பேமெண்ட் மட்டும் பண்றீங்கன்னா, அந்த அமௌண்ட்ட குடுத்துட்டு சேவ் குடுத்துட்டீங்கன்னா, சோ பர்ச்சேஸ் இன்வார்ட் சேவ் ஆயிடும். சோ இப்போ நம்ம கிட்ட ஓவரால் எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் லெக் பீஸ் வந்துட்டு என்கிட்ட 140 நம்பர்ஸ் ஸ்டாக் இருக்கு. சோ பர்ச்சேசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரா மெட்டீரியல்ல ஸ்டாக் இன்வெர்ட் ஆயிரும். இப்போ நம்ம இஷ்யூ பண்ண போறோம். ஸ்டாக் இஷ்யூ போறீங்க. சோ நியூ ஸ்டாக் இஷ்யூ போறேன். யாருக்காக நான் இஷ்யூ பண்ண போறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் வட மாஸ்டர் அப்படின்னா, சோ வட மாஸ்டர் அவங்களுடைய பேர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ராஜ் அப்படின்னா ராஜுன்னு கொடுத்துட்டு என்ன மெட்டீரியல் நம்ம அவங்களுக்கு இஷ்யூ பண்றோம். மைதா கேட்பாங்க இல்லையா? சோ மைதா வந்துட்டு ஒரு 2.5 கிலோ இன்னைக்கு நான் இஷ்யூ பண்றேன். இதை நான் என்ன பண்றேன்னா சேவ் இஷ்யூ கொடுத்துறேன். ஆட் மெட்டீரியல் கொடுத்துட்டு சிக்கன் லெக் பீசஸ் ஒரு 10 நம்பர் அவர் கேட்கிறாரு ஸ்டாக் வச்சுக்கிறதுக்கு. சோ அப்போ என்னென்ன ஸ்டோர்ல இருந்து என்னென்ன ஸ்டாக் நீங்க இஷ்யூ பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்துல மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கூட நீங்க இதுல இஷ்யூ கொடுத்துக்கலாம். சோ என்னென்ன குவான்டிட்டின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இஷ்யூ ஆயிரும். இப்போ நீங்க ரா மெட்டீரியல்ஸ் பேஜ் போகும்போது ஸ்டாக் லெஸ் ஆயிரும். சோ அப்போ இன்வெர்ட் அப்போ ஸ்டாக் இன்வெர்ட் ஆகுது, இஷ்யூ அப்போ ஸ்டாக் லெஸ் ஆயிருது. அதுக்கு அடுத்தது இதுக்கான ரிப்போர்ட்ஸ் பாக்குறீங்க. சோ பர்ச்சேஸ் ரிப்போர்ட் போனீங்கன்னா இன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் நடந்திருக்கு, இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, இந்த மாசம், இந்த வருஷம். சோ அப்போ ஓவரால் பர்ச்சேசஸ் என்னென்ன இருக்கு, எவ்வளவு பே பண்ணிருக்கோம், எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இந்த விஷயத்தையும் இதுல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக் இஷ்யூ ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன டேட்ல யார் யாருக்கு என்னென்ன இஷ்யூ பண்ணிருக்கீங்கன்ற மொத்த டேட்டாவும் இதுல வந்துரும். ஓகே, இதோட இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் முடியுது. அதுக்கு அடுத்தது அட்டெண்டன்ஸ். இப்போ உங்களுடைய ஹோட்டல்ல ஒரு 10 பேர் 12 பேர் கிட்ட ஒர்க் பண்றாங்கன்னா அவங்க பேர் எல்லாத்தையும் ஸ்டாஃப்ஸ் மெனுல போயிட்டு ஆட் பண்ணிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃபோட பேரு என்ன, அவருடைய போன் நம்பர், டெய்லி சேலரி வாங்குறவரா, வார சம்பளமா, மாச சம்பளமா. நான் வந்துட்டு டெய்லி சேலரி போடுறேன். அவருக்கு ஒரு 600 ருபீஸ் வந்துட்டு அவருக்கு சேலரி அப்படின்னு அதை போட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த மணிகண்டன்ற பேரை நான் உள்ள சேவ் பண்ணதுக்கு அப்புறம் அவரு ரெகுலரா அட்டெண்டன்ஸ் சிஸ்டம்குள்ள வருவார். இன்னைக்கு நான் அட்டெண்டன்ஸ் போடணும்னா இந்த டேட்டை நான் டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல இவருக்கு நான் பிரசன்ட் போடுறேன் அப்படின்னா பிரசன்ட், ஹச்னா ஹாஃப் அ டே, ஆப்சென்ட் லீவ். சோ அவர் என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்போ அவருக்கு நீங்க சம்பளம் அன்னைக்கே நீங்க கொடுக்கறதா இருந்தா இந்த சேலரி பட்டனை டச் பண்ணீங்கன்னா சேலரி இஷ்யூ பண்றீங்களான்னு கேட்பாங்க. சோ நீங்க சேவ் டிரான்சாக்ஷன் கொடுத்தீங்கன்னா அவர் பேர்ல சேலரி பெய்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு இன்னும் சேலரி போடல, மாசம் மாசம் அவங்க சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க சேலரியில இருந்து ஒரு 300 ரூபாய் கொடுங்க, 500 ரூபாய் கொடுங்க அட்வான்ஸ் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த அட்வான்ஸையும் இதுல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பேமெண்ட்ஸ். என்னென்ன டேட்ல யார் யாருக்கு சம்பளம் போட்டிருக்கோம், யாருக்கெல்லாம் சம்பளம் போடாம இருக்கும், எல்லா விஷயமே இதுல நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அட்டெண்டன்ஸ், பேரோல், இந்த விஷயங்கள் எல்லாமே இதுல வந்துரும். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவுகள் ஆகுது அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் பேஜ் ஓபன் பண்ணிட்டு ஆட் எக்ஸ்பென்ஸ்ல எதுக்காக நம்ம செலவு பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்டெனன்ஸ் போட்டுட்டு ஒரு 500 ருபீஸ் நீங்க வந்துட்டு ஒரு எலக்ட்ரிஷியன் கொடுக்குறீங்க அப்படின்னா சோ எலக்ட்ரிஷியன் வேலைக்கு நான் ஒரு 500 ருபீஸ் நான் தரேன் அப்படின்னு போட்டுட்டு சேவ் பண்ணீங்கன்னா அவங்களுடைய பேரு எதுக்காக அப்படின்றதும் ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ மாஸ்டர் பேமெண்ட் ரிப்போர்ட் இந்த பேஜ்ல போனீங்கன்னா எல்லா எக்ஸ்பென்ஸும் ஒரே பேஜ்லயே வரும். சேலரி கொடுக்கறது, பர்ச்சேஸ் கொடுக்கறது, நார்மல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சிங்கிள் பேஜ்லயே உங்களுக்கு ரிப்போர்ட்டா வந்துடும். அது போக ரோல் மேனேஜ்மெண்ட். இந்த ரோல் மேனேஜ்மெண்ட் என்னன்னா ஒரு ஹோட்டல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனேஜர் இருப்பாங்க, கேஷியர் இருப்பாங்க, ஸ்டோர் மேனேஜர் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோர் மேனேஜர்லயே 2-3 பேர் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்துட்டு பர்ச்சேஸ் மட்டும் பாத்துக்கணும், ஒரு சிலர் இஷ்யூ மட்டும் பாத்துக்கணும். யார் யாருக்கு என்னென்ன பொருள் வேணும்னு எடுத்து கொடுக்குற ஒர்க் மட்டும் பார்க்கணும்னா அவங்களுக்கான ரோல் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்னென்ன பெர்மிஷன் நீங்க அலோகேட் பண்றீங்களோ அவங்களோட பெர்மிஷன் போட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி லாகின் பண்ணும்போது அந்த ஒரு பேஜை மட்டும் தான் பார்க்க முடியும், மத்த பேஜஸ் எதையும் பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியல் இஷ்யூ பண்றவங்க இன்வெர்டோட லிஸ்ட் பார்க்க முடியாது, எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்க ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு பார்க்க முடியாது. சோ அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்க இதுல பண்ணிக்கலாம். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குமே தனித்தனியா நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து யூசர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கஸ்டமைசரா ஏதாவது பண்ணணும், உங்களுடைய ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேரு ஜெகன், யூசர் சாஃப்ட்வேர்ல இருந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர். தேங்க்யூ.